இவங்க ஒருத்தர் பார்க்குறப்போ எனக்கு நம்ம கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சுங்க. ஆமா வேலு, எனக்கும் அதே ஞாபகம் தான். ஏன் வேலு, ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி வந்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம சமாளிச்சு இப்ப அவங்க 2 பேரும் மனமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு இங்க வந்து பார்த்தா தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சு என்னை விட நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். இனிமே இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, வரவும் கூடாது. இவங்க 2 பேரும் வாழ்க்கையிலயும் ஒண்ணு சேரணும். அப்படி வாங்க. ஆரம்பத்துல நான் சொன்னதுக்கு எனக்கு எதிராக நின்றுட்டு இப்ப ஏன் வழிக்கே வந்துட்டீங்களா? உங்க வழிக்கெல்லாம் நான் ஒண்ணும் வரல. வினோதினி அக்காக்கு எது நல்லதோ அந்த வழியில நிக்கிறேன். அதானே, புருஷன் ஜெயிச்சா பொண்டாட்டிங்கெல்லாம் எங்க ஒத்துக்க போறாங்க? வேலு, யாரு ஜெயிச்சா என்ன, நல்லது நடக்கணும் அவ்வளவுதான். பொண்டாட்டி ஜெயிச்சா புருஷன் ஜெயிச்ச மாதிரி, புருஷன் ஜெயிச்சா பொண்டாட்டி ஜெயிச்ச மாதிரி. அத ஒன்ன தாண்டி வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. உங்களை மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நம்மள மாதிரிதான் இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சவங்க தான். வேலு, அக்கா தான் முழு மனசா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. வாசு சார் முகத்துல இருக்க சந்தோஷம் அக்கா முகத்துல இல்ல பாருங்க. அதெல்லாம் தாலி ஏறுனா சந்தோஷம் தானா வந்துருங்க. இவர் எதுக்கு இப்ப போன் எடுக்கிறாரு? ஹாஸ்பிட்டல்ல தாத்தா கண்ணு முழிச்ச விஷயம் இவருக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடுமே. ஐயோ, பாபு எங்க போறீங்க? அதுவும் போனை கையில எடுத்துக்கிட்டு? உன் போன் தான் உன் கையில இருக்கு. இல்ல, என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. ஏதாவது போன் வந்துச்சுன்னா கூட இருந்தா பேசலாம்ல, அதான் கேக்குறேன். அது மட்டும் இல்ல, முகூர்த்தம் வர போய்கிட்டே இருக்கு. நீங்க பாட்டுக்கு இப்படி நடுவுல போனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல துர்கா. எனக்கு முகூர்த்த நேரம் நெருங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் அதிகரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி மூச்சு முட்டிட்டு வருது. என்னால இங்க இருக்க முடியல. நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேன். பாபு, ஐயோ, இவர் பாட்டுக்கு போன் எடுத்துட்டு போயிட்டாரே, என்ன பண்றது? பாபு, ஏன் துர்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வாசு சார் வினோதினி அக்கா கழுத்துல தாலி கட்ட போறாங்க. இது நடக்கணும்னு தானே அம்மா ஆசைப்பட்டாங்க. இதை கண்டிப்பா நடத்தி கொடுங்கன்னு அம்மா பொறுப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை பார்க்காம போனா எப்படி சொல்லுங்க? நான் தான் அம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எல்லா கல்யாண வேலையும் முடிச்சு கொடுத்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை கூட மனமேடைக்கு வந்துட்டாங்க. நான் இங்க இருந்தாலும் இல்லைனாலும் கல்யாணம் நல்லபடியா தான் நடக்க போகுது. நான் வெளியிலேயே இருக்கேன். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. நான் போறேன்னு நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்காத. 2 பேருமே உள்ள இல்லைன்னா அம்மா எங்க காணோம்னு தேட போறாங்க. இல்ல பாபு, நான் அங்க இருந்தாலும் அம்மா உங்களை தான் காணோம்னு தேடுவாங்க. நீங்க எங்கன்னு என்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க. நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? நீங்க இருந்தா நானும் இருக்கேன், இல்லைன்னா நானும் உங்க கூட தான் வருவேன். ஏன் துர்கா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எங்கன்னு யாருமே தேட மாட்டாங்கல்ல? ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியல, கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நீங்க இப்படிலாம் பேசுறத பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன சொல்ற நீ? வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்கிறேன். என் கஷ்டம் உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஐயோ பாபு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பல பிரச்சனைகளை தாண்டி வினோதினி அக்காக்கும் வாசு சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல, அந்த சந்தோஷத்தை தான் சொன்னேன். ஏன் பாபு, எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, உங்களுக்கு இல்லையா? நான் சந்தோஷமா தானே இருக்கணும் துர்கா.
ஆனா நான் அப்படி இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. மண்டபத்துக்குள்ள என்னால இருக்க முடியல. அதான் நான் இங்கிருந்து வெளியில போறேன். பாபு, ஏன் இப்படிலாம் இப்ப பேசுறீங்க? பதில் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா துர்கா? எனக்கு பதில் தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். நீங்க ஓகேவா? இல்ல, உங்க முகம் பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சாதாரணமா இல்ல, அதனாலதான் கேட்டேன். நீங்க ஓகே தானே? சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆனா அவங்க சந்தோஷத்துக்காக நாம இப்படிதானே இருந்தாவணும். ஏண்டா பல்ராம்பா, நீ என்னடா இங்கேயே நின்றுகிட்டு இருக்கிற? மேல போய் நிக்கலாம்ல. நேத்து தான் வரல, இப்பவாவது போலாம்ல. அதுக்கு தான் ஆள் 2 பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு? இந்த கல்யாணமே ஏன் நடக்குதுன்னு பிடிக்காம தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல மேல வேற போய் நிக்கணுமா? ஆமா, அண்ணன் இருந்த இடத்துல இன்னொரு மனுஷனை வச்சு பார்க்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், அவன் உனக்கு அண்ணன், ஆனா இவ எனக்கு பொண்ணுடா. நானே ஏத்துக்கிட்டேன். உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா, உங்களுக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இன்னும் வரல போல இருக்கு. அதான் மனசு கடந்து அல்லாடுது. நான் பேசாம வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். டேய், மெதுவா பேசுடா. இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல சத்தம் போடுறதுக்கு. சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்க. சொந்தக்காரங்களே மண்டபத்தை விட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அமைதியா இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போ. அட போங்கம்மா. டேய், மேல கேக்குற கெட்டி மேல சத்தத்தை கேட்டா எனக்கு அப்படியே கோவமா வருது. இந்த கல்யாணம் மட்டும் இந்த செல்வி வேலு முன்னால நடந்துட்டா அதை விட பெரிய அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்க குடும்பமா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், மாப்பிள்ள வராரு. கீர்த்தி, 2 பேரும் வேலை பார்க்காம என்ன இங்க நின்று வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. உள்ள போய் என்ன வேலை இருக்குன்னு பாக்குறத விட்டுட்டு வந்த இடத்துல வந்த வேலையை பார்க்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது. என்னங்க, தப்பே பண்ணாத என்ன ஆள் ஆளுக்கு வந்து திட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலல்ல?